சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் ஆந்திரா பார்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊத்துக்கோட்டைக்கு முன்னாடி உள்ள ஒரு பங்கு தான் இந்த பெரியபாளையம் பங்கு. இங்கே உள்ள பெரிய நாயகி அன்னை ஆலயத்துக்கு முன்னாடி தான் இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த கோவில் பார்க்கும்போது ஒரு இந்து கோவில் மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பெரியபாளையத்து அம்மன் ரொம்பவே ஃபேமஸ். இந்த பெரியபாளையத்து அம்மனும் இங்கே உள்ள பெரிய நாயகி அன்னையும் அக்கா தங்கச்சி அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. சகோதரிகளுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால ஆற்றுக்கு அக்கறையில் பெரியபாளையத்து அம்மன் ஆலயமும் ஆற்றுக்கு இந்த கரையில் பெரிய நாயகி அன்னை ஆலயமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. எது எப்படியோங்க, இந்த பெரிய நாயகி அன்னை மிகவும் சக்தி வாய்ந்த அன்னையா கிறிஸ்தவர்களால் மட்டும் இல்லை, இந்து சகோதர சகோதரிகளாலும் பார்க்கப்படுறாங்க. ஆயிரத்தி 1966 வருஷத்தில் சிமெண்ட் ஓடு போடப்பட்ட ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இதுவும் போக போக பழமையடைஞ்சதாலையும் இடவசதி இல்லாததுனாலையும் 2003ஆம் ஆண்டின் கடைசியில் அடிக்கல் நாட்டப்பட்டு 2004ஆம் ஆண்டின் துவக்கத்தில் கட்டட வேலைகள் ஆரம்பித்து 2006ஆம் ஆண்டில் கரெக்டாக அந்த முதல் ஆலயம் இடி தாக்கிய 100வது ஆண்டு நிகழ்வில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த புதிய ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே போவோம் வாங்க. இங்கே பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் அடிப்படையில் விண்ணரசி மாதான்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சுரூபத்துடைய அமைப்பு கரம் கூப்பியவாறு விண்ணை நோக்கி பார்த்தவாறு இருக்குங்க. இப்போ நான் பீடத்தில் இருக்கேன், எனக்கு பின்னாடி உள்ள சுரூபமாகட்டும் இல்லை இங்கே எனக்கு பக்கத்தில் இங்கே இடதுபுறத்தில் உள்ள சுரூபமாகட்டும், ரெண்டு சுரூபத்துலேயுமே இந்த அமைப்பில் தான் மாதா இருக்காங்க. இதில் இந்த சுரூபம் தான் தொன்மையான சுரூபம். இந்த சுரூபத்துக்கு முன்னாடி வேண்டுறவங்க தான் பல அற்புதங்களை காண்கிறாங்களாம். பெரிய நாயகனுடைய சிறப்பு 1912ஆம் ஆண்டு திருச்சியில் பிரகாசி அம்மாள் என்பவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தொண்டையில் மிகப்பெரிய கட்டி இருந்தது. பார்க்காத மருத்துவம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. அவர்கள் பெரியபாளையத்தில் ஜெபித்தார்கள். ஜெபித்து இந்த கட்டி குணமாகும் வரை நான் இங்கே இருந்து ஜெபிப்பேன் என்று ஜெபித்தார்கள். சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். நிறைய பக்தர்கள் வருகின்றார்கள். அனைவருமே அன்னையிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். பெரியபாளையத்தில் உள்ள பெரிய நாயகி அன்னை ஆலயத்துக்கு பின்புறத்தில் ஜெபமாலை அன்னை கன்னியர்களுடைய இல்லம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இல்லத்துக்குள்ள ஒரு திவ்ய நற்கருணை சிற்றாலயம் இருக்கு. இந்த சிற்றாலயத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், 24 மணி நேரமும் மணிக்கு ஒருவராக ஒரு கன்னியர் பக்தி முயற்சியில் ஈடுபடுவாங்களாம். இதற்கான காரணம் என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய நலனுக்காகவும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக வேண்டியும் இந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்களாம். எங்களுடைய சபை தியான யோக சபை. நாங்கள் இறை மாட்சிமைக்கு எதிராக உலகினர் செய்யும் பாவங்களுக்கு பரிகார பலி வாழ்வு வாழ்வது எமது அர்ப்பண வாழ்வாகும். நாங்கள் ஜெபமும் தபமும் முக்கிய குறிக்கோளாக கொண்டு எங்களுடைய வாழ்வை ஜெப அப்போஸ்தல பணியாக ஆற்றி வருகின்றோம்.